சண்டே எதுவுமா லேட் நைட் தூக்கம் வரல அப்படின்னு கிச்சனுக்கு போய் இதெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தேன். நான் ஆல்ரெடி எங்கள் காக்ரோச் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருந்துச்சு. லைட்டை போட்டோன்னே எல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சு. இவனுங்களை காலி பண்ணுறதுக்குனே ஒரு ப்ராடக்ட் அங்கேயே ஆர்டர் போட்டேன். அந்த நேரத்தில் வீட்டில் பால் மட்டும் தான் இருந்துச்சு. போட்டு குடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நைட்டு 2 மணி இருக்கும். இந்த நேரத்தில் வாக்கிங் போகணுமான்னு யாருக்கும் தோணாது. ஆனால் எனக்கு தோணிருச்சு. ரேஸ் கோர்ஸில் வண்டியை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஏரியாக்குள்ள யாராண்டி புதுசாக இருக்குன்னு இவனுங்க வேற நான் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க. இவ்வளோ தூரம் தள்ளி ரேஸ் கோர்ஸ்க்கு ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரீட் லைட்லாம் நல்லா போட்டு வச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ தூரத்தில் ஏதோ ஒன்று பார்த்தேன். பொம்மை மாதிரி இருந்துச்சு. தூரத்துல இருந்து பார்க்குறப்போ என்னையவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ வாட்டர் பாட்டிலால பொம்மையான்னு தெரியல. யாரோ விளையாண்டுட்டு அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. நிறைய பேய் படம்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கும். அது அப்படியே தொடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். பார்க்கறதுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப சைலண்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட நிறைய பேர் எங்கேயாவது போயிட்டு தான் இருக்காங்க. மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேர் வச்சது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு. ரீசெண்டாக தான் இந்த கேகே நகர் ஆர்ச்சி அடிச்சு டெமாலிஷ் பண்ணாங்க. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நடந்து போயிட்டேன். அப்படியே கிராஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆகிறப்போ அந்த ரோஸ் மில் கடை இருக்கு. நைட்டு 3 மணி கூட இங்கே க்ரௌட் இருக்கு. ஆனால் இந்த டைம்லையும் பெட்ரோல் வந்து அலர்ட்டாக இருக்காங்க. டெய்லி இருப்பாங்களா இல்லை சண்டேனால இருக்காங்களான்னு தெரியல. அந்த நேரத்தில் நியூசிலாந்துலேருந்து என் தம்பி கால் பண்ணா. அவனுக்கு காலையில் 8 மணி போல இருக்கு. இப்போதான் புதுசாக வீடு ஷிஃப்ட் ஆனே அப்படின்னு வீடை சுற்றி காமிச்சிட்டு இருந்தான். பார்க்கறதுக்கே செமையா இருந்துச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷேரிங்ல இருக்கிறான் போல இருக்கு. வீட்டுக்கு பின்னாடியே குட்டியா ஒரு ஆரஞ்சு மரம் இருந்துச்சு. தோட்ட வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஹவுஸ் ஓனர் ஒரு குட்டி ஜேசிபி வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாரு. அப்படியே இந்த சைடு லெமன் ஆரஞ்சு அப்படின்னு நிறைய ஃப்ரூட் இருந்துச்சு. ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்களா இல்லை டேங்கர்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடு செட் ஆயிருச்சு. இப்போ டெய்லி டிராவல் பண்றதுக்கு ஒரு கார் பார்த்துட்டு இருந்தான். நிறைய காரை போய் பார்த்துட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தான். இந்த லெக்ஸஸ் எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி ப்ரியூஸ் எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான். நிறைய கார் நல்ல கண்டிஷன்ல இல்லை, பிடிக்கல, இல்லைனா காசு அதிகமாக இருந்துச்சு. அதனால அப்படியே தேடிட்டு இருக்கேன்டா அப்படின்னா, உங்க ஊர் ஏரியாலாம் எப்படிதான் இருக்கும், வீடியோ எடுத்து அனுப்படா அப்படின்னு கேட்டேன். எங்கேயுமே பெருசா ஆள் நடமாட்டம்லாம் இருக்காதுடா அப்படின்னா, என்னடா அந்த ஊர்லேயும் புரோட்டா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். நம்ம ஊரில் போடுற மாதிரி புரோட்டா தானால வேற எதுவும் பண்றாரு அப்படின்னு தெரியல. நம்ம ஊர்ல எப்படித்தானே இருக்கும், நூல் பரோட்டா போடுறாரு போல இருக்கு. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன கார் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற அதே மாருதி கார் தான் எடுத்திருக்கான். அதுவும் மாருதியில் ஷிஃப்ட் தான் எடுத்திருக்கான். இது நம்ம ஊரில் மட்டும் தான் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். பட் இந்த ஊரில் இம்போர்ட் பண்றாங்க. 2014 வந்த ஷிஃப்ட் கார் தான் அது. கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல ஆயிடுச்சு. நம்ம ஊரில் இருக்கிற அதே கார் மாதிரி தான் இருக்கு. எந்த பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு போல இருக்கு. இன்னும் ரொம்ப கம்மியாக ஓடி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மீட்டரை டேம்பரிங் எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை இவ்வளோதான் ஓட்டி இருக்காங்களான்னு தெரியல. டெய்லி வேலைக்கு பஸ்ஸில் போகிறதுக்கே 1 hour கிட்ட ஆயிருது போல இருக்கு. இது வாங்கினது அவனுக்கு இப்போதைக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 16 to 17 கிலோமீட்டர் ஆவரேஜாக கொடுக்குது அப்படின்னா 1.2 லிட்டர் சிவிடி ஆட்டோமேட்டிக்காக தான் அது. இங்கே இந்தியாவில் E20 இஷ்யூலாம் போயிட்டு இருக்குடா. நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் காரெல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இவன் யூஸ் பண்ணுறதும் பெட்ரோல் வண்டி தான். உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அங்கெல்லாம் 95 இல்லை 91 தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிட்டருக்கு ஆவரேஜாக $3 கிட்ட வருது அப்படின்னு. ஒரு மந்த்லேயே ரேட்டு மாறும் போல இருக்கு. நம்ம ஊர் காசுபடி ஒரு 160 rupees கிட்ட வருது. அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு லைட்டாக தூங்கிட்டு காலையில் ஜிம்முக்கு வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஜிம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அவன் கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டு வெளியில் வந்து பார்த்தா நாய் சீட் கவரை ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கு. சீக்கிரமாக அந்த ஆக்டிவா வண்டியை சர்வீஸ் விடணும். நாளைக்கு போய் விட்டுறலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.